இன்றைக்கி வீடியோவை நம்ம நிஃப்டி அனாலிசிஸ்லேருந்து ஆரம்பிப்போம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14,340 அதில் தான், அந்த ரேஞ்சில் தான் நிஃப்டி இண்டெக்ஸ் க்ளோஸ் ஆச்சு. அது கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 0.45% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இது வந்து எல்லாம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு சப்போர்ட் லைன்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தான் சப்போர்ட் லைன், டெய்லியில் பார்க்கும்போது இருக்கும் இந்த சப்போர்ட் லைன். ஆனால் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஃபேக்டர் வந்து, இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் ஆல்ரெடி ரீசெண்டாக ஒரு 2-3 டைம்ஸ் இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது ஏப்ரல் 12th பார்த்திங்கனாலே 1 2 3 4 5 6 டைம்ஸ் சப்போர்ட்டை டெஸ்ட் ஆயிடுச்சு. எப்போயுமே ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் அடிச்சதுன்னா அந்த இடத்துலேருந்து சீக்கிரம் ரிவர்ஸ் ஆகணும். அப்போ தான் பையர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல்னு அர்த்தம். இன்கேஸ் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுது, இல்லை ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து என்னென்னா செல்லர்ஸை டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா லைக் பையர்ஸ் உள்ள வர ட்ரை பண்ணலாம், ஆனால் செல்லர்ஸ் அதை விட அதிகமாக வந்து அங்கே ப்ரைஸை கீழே வச்சுருக்காங்கங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி. இதே இது ப்ரைஸ் பட்டு உடனே ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பையர்ஸ் இன் கண்ட்ரோல். பட் ஆனால் அந்த சினாரியோ இங்கே இல்லை. அது போக ஒரு லோவர் ஹை ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெய்லியிலே க்ளீன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டோஜி தான். வீக்லிலையும் ஒரு டோஜி ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, இது வரைக்கும் நிஃப்டி லைக் எப்போ இந்த 14,000 ரேஞ்சுக்கு மேலே போயிட்டு ஒரு தடவை கூட நிஃப்டினால் இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் பண்ண முடியல. அதாவது 14,500 அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணவே முடியல. லைக் வீக் டேஸில் அது ரெக்கார்ட் ஆனாலும், கீழே வந்து க்ளோஸ் ஆனாலும், ஓவர் த வீக் லைக் ஒரு வீக்லி கேண்டில் கன்சிடர் பண்ணும்போது ஒரு வீக் கூட க்ளோஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த வீக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 14,340, ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க. லைக் 1% லைக் நிஃப்டி ஆல் டைம் ஹைலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் தான். சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆனாலும் இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை டினோட் பண்ணுது. ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இது க்ளோஸ் ஆக முடியல, இப்போ தெளிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம டெய்லியில் பிரேக் பண்ணி பார்த்தோம்னா டெய்லியோட ட்ரெண்டில் மேட்ச் ஆகுது ஃபஸ்ட் இது. அதுக்கப்புறம் இதை ஹவர்லியில் பார்க்கணும். நம்ம டெய்லி 50 மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கனாலும் லைக் ப்ரைஸ் பிலோ தட். ஹவர்லியில் பார்த்திங்கன்னா இது ஒன்றும் இல்லை, இன்னும் கிளியராக ஹவர்லியில் ட்ரெண்ட் போட்டால் உங்களுக்கு புரியும். இதுதான் ஹவர்லி ட்ரெண்ட், நம்ம செஷனில் ட்ரேடான ட்ரெண்ட் இது தான். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தர முடியும், அதை வச்சு நம்ம ஒன்றும் ட்ரேட் பண்ண முடியாது. அதுதான் ஃபேக்ட்டு. ஏன்னா நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் நடக்காததை வச்சு அசியூம் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது. நம்மளோட ட்ரேடிங் செஷனில் என்ன நடக்குதோ அதுதான் நம்மளோட பீப்புளோட சென்டிமெண்ட், அதை தான் நாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அதிகமாக. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ஹவர்லி ட்ரெண்ட் லைன். இந்த ஹவர்லி ட்ரெண்ட் லைன்லேயும் ஒரு லோவர் ஹை ஃபார்மேஷன் தான். அது போக இப்போ ரீசெண்டாக ஃப்ரைடே வந்த ஹை படி பார்த்திங்கன்னா அந்த லைக் 14,400 அந்த ரேஞ்ச், 450 அந்த ரேஞ்ச் போச்சுன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகி போனது. அந்த ஸ்விங் ஆல்ரெடி பிரேக் ஆகி தான் அன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்விங்கு பிரேக் ஆகும்போது நீங்கள் நிறைய கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் இங்கே பார்க்கணும். அதாவது ஸ்விங்கு மட்டும் பிரேக் ஆகலை, ஹவர்லி ட்ரெண்ட் லைனை ரிஜெக்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் 50 EMA ரிஜெக்ட் ஆகிருக்கு. அது போக ரீசெண்டாக ஸ்விங்கு வந்து அதுதான் உங்களுக்கு டெய்லி ட்ரெண்ட் லைனும் கூட. அதை தான் உங்களுக்கு ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரியாக்ஷன். இந்த இடத்துல டெஸ்ட் ஆகி ரிஜெக்ட் ஆனது எல்லாமே ஒரு ரியாக்ஷன். 50 EMA டெஸ்ட் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனது அது எல்லாமே ரியாக்ஷன். கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்போ கிடச்சதுன்னா, எப்போ இந்த சின்ன ஸ்விங் க்ளோஸ் ஆச்சோ, லைக் அது பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சோ, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இது ஆக்சுவலி ஹவர்லி ஸ்விங். நம்ம மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு 6.5 மணி நேரம் தான் இருக்குது மொத்தமாகவே. அந்த 6.5 மணி நேரமோட ஸ்விங்கு இது பிரேக் ஆகிருக்கு. லைக் லாஸ்ட் 2 டேஸோட ஸ்விங் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. இது ஒன்றுமே 15 மினிட்ஸில் பார்த்தா அந்த ஸ்விங்கோட உங்களுக்கு
இது புரியும். ஹெவினஸ் நல்லா ஹெவியாக போய்ட்டு இருந்த ஸ்விங்கு லைக் ஜஸ்ட்டு ரீட்ரேஸ் ஆகி ப்ரைஸ் வந்து டெய்லி ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு 50 EMA ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு செல்லிங்க்கு உண்டான அறிகுறி தான். இப்போ கரண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் கூட எடுத்துக்கலாம், செல்லிங்க்கு உண்டான அறிகுறி தான். மேபி நம்ம மண்டே மார்க்கெட் எதிர்பார்க்குறது ஃபஸ்ட்டு டார்கெட் 13,700. மண்டேவே வரும்னு சொல்ல முடியாது, மேபி டியூஸ்டே வெனஸ்டே வரலாம். ஆனால் இதுலேருந்து மேலே போகிறது கொஞ்சம் சிரமம் மார்க்கெட் கரண்ட் லெவலில் இருந்து. அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து கீழே வரக்கான வாய்ப்புகள் நிஃப்டி ரொம்பவே அதிகம். இது எப்போ மேலே திரும்பும்னா எப்போ இந்த டெய்லி ட்ரெண்டு பிரேக் ஆகுதோ, இன்கேஸ் இந்த ட்ரெண்டு ஒரு 2 நாள் இப்படி வந்துட்டு உங்களுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த ரீடெஸ்ட் எதர் டபுள் பாட்டமாக அமையலாம் ஆர் ஒரு சப்போர்ட் ஜோனில் அமையலாம். அந்த ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் எப்போ உங்களுக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் தெரியுதோ அடுத்த லோவர் ஹையோட ஃபார்மேஷனில் நீங்கள் என்ட்ரு ஆகணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஹவர்லி 50 மூவிங் ஆவரேஜோ இல்லை டெய்லி 50 மூவிங் ஆவரேஜோ அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக. அந்த ஒரு ஹிண்ட் வச்சு தான் நம்ம பையிங் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அங்கே தான் நம்ம என்ட்ரு ஆகணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு என்ட்ரு ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் ப்ரைஸ் இதுக்கு மேலே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா ஷார்ட் பொசிஷன் இருந்தால் கவர் பண்ணிட்டு வெளியே வர்றது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வேறு என்ட்ரி கூட நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் நிஃப்டி. லைக் இமீடியட் சப்போர்ட் 13,700 to 600 அந்த ரேஞ்சு. அதுக்கப்புறம் ஃபர்தர் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு 11,800 லைக் 10,800லேருந்து 12,000க்குள்ளே அமையலாம் அடுத்த சப்போர்ட். பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. நிஃப்டி அனாலிசிஸ் இதுதான். அடுத்து நம்ம எந்த ஸ்டாக்ஸ் ஃபேவரபுளாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் தான் ஸ்டாக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி இன்னும் டைம் இருந்துச்சுன்னா நான் இன்னும் கலெக்ட் பண்ண அப்படியே நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு டெக் மஹிந்திரா. ஓகே, டெக் மஹிந்திரா பார்த்திங்கன்னா நம்ம வியாழக்கிழமை அனாலிசிஸ் படி 935-40 அந்த ரேஞ்ச் தான் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ அன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 967 க்ளோஸ் ஆகிட்டு ஃப்ரைடே லோ 945 ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நியர் டு டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஃபர்தர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். டெக் மஹிந்திரா நம்ம என்ட்ரி இருக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்ப்போம். வீக்லி, மந்த்லி, டெய்லி எல்லாமே வீக்காக தான் இருக்குது. டபுள் டாப் இன் வீக்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் broken. Below daily 50 EMA, next support range 930 ranges. வீக்லி டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு, வீக்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. அது என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லி பார்க்கலாம். மந்த்லியில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது லைக் கைண்ட் ஆஃப் இன்வெர்டட் ஹேமர்ஸ் லாஸ்ட் ஒரு 3-4 months. இது வந்து என்னென்னா செல்லர்ஸ் ஆர் அண்ட் கண்ட்ரோல், பையர்ஸ்னால ப்ரைஸை மேலே ஹோல்ட் பண்ண முடியும்னு அர்த்தம். அடுத்து வீக்லி டபுள் டாப், இதுதான் டபுள் டாப். ஸோ இட்ஸ் ரிவர்சல் பேட்டர்ன், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வீக்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் broken. வீக்லியில் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இதுதான், வைடர் சப்போர்ட்னால இதுதான் broken and closed. இது ஷார்ட் லைக் ஸ்டீப் சப்போர்ட், அதுவும் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். அப்புறம் ப்ரைஸ் பிலோ 50 மூவிங் ஆவரேஜ் டெய்லியோடது. டெய்லி மூவிங் ஆவரேஜ் கன்சாலிடேட் இருந்தது, இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் ப்ரைஸ் கீழே வருதுங்கிறது. ஆனால் ப்ரைஸோட இமீடியட் சப்போர்ட் லைக் ஸ்கிரிப்டோட இமீடியட் சப்போர்ட் எங்கே இருக்குது உங்களுக்கு 934-35 930 அந்த ரேஞ்சில் அமையும். அங்கே அடிச்சுட்டு மேபி ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துட்டு ஃபர்தர் கீழே வரலாம், இல்லைன்னா ஸ்டாக் மேலே கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு செக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹவர்லி 50 EMA டெய்லி ட்ரெண்ட் லைன் ட்ராவலிங் ஆன் சேம் டவுன்ஃபால். ஓகே, இதுதான் அது. இதுதான் உங்களுக்கு டெய்லி ட்ரெண்ட் லைன், ஹவர்லி 50 EMA ரெண்டு ஒரே ட்ரெண்ட் லைனில் தான் வந்துட்டுருக்கு. இன்கேஸ் ப்ரைஸ் உடனே கீழே வராமல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா, மேபி இது பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இந்த இமீடியட் சப்போர்ட்டை நீங்கள் டார்கெட் பண்ணலாம் 934 அந்த ரேஞ்சை.
உங்களுக்கு என்ட்ரி அரௌண்ட் ஒரு 950 ரேஞ்ச் கிடைக்கும். பட் அகைன் ஸ்டாப் லாஸ் 970 975 அந்த ரேஞ்சு. லைக் ரிஸ்க் டு ரிவார்டு வந்து அவ்வளோ நல்லா இல்லை. உங்களுக்கு முதல்ல என்ட்ரி இருந்தால் ஒரு நல்ல ரிஸ்க் டு ரிவார்டு கிடச்சிருக்கும். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மேபி யாராச்சும் ஷார்ட் ஹோல்ட் பண்ணுறது எங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக இது இருக்கும். அடுத்த ஸ்கிரிப்டு ராம்கோ சிமெண்ட்ஸ். இப்போ தான் அது செல்லிங் டேர்ன் ஆகிட்டுருக்கு. மந்த்லி கேண்டில் forming an inverted hammer, weekly has RSI divergence. Script can move near weekly support trend line and weekly support line crossover. Okay. Daily support trend line broken and retested. Price closed below 50 MA. நிறைய கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பார்ப்போம். ராம்கோ சிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மந்த்லி கேண்டில். எஸ், ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. போன மந்த் கேண்டில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்டெசிசிவ் கேண்டில் தான். வீக்லியில் பார்த்தீங்கன்னா RSI டைவர்ஜன்ஸ், ஆமாம் அதுவும் இருக்குது. RSI டைவர்ஜன்ஸ் இருக்குது. அந்த டைவர்ஜன்ஸும் ஆல்மோஸ்ட் பிரேக் ஆகிருக்கணும். எஸ், அதுவும் பிரேக் ஆகிருக்கு. அந்த ஸ்விங்ஸ் கன்சிடர் பண்ணலாம். கேன் மூவ் நியர் வீக்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அண்ட் வீக்லி சப்போர்ட் லைன் கிராஸ் ஓவர். ஸோ வீக்லி சப்போர்ட் லைன் கிராஸ் ஓவர்னால் ட்ரெண்ட் லைன் இது. வீக்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். வீக்லி சப்போர்ட் லைன்னா இது. ஸோ இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். இதில் என்னென்ன கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ்னால், வீக்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகுது. அட் த சேம் டைம் வீக்லி சப்போர்ட்டும் இது ஒரு லெவலிங் இருக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வீக்லி 50 EMAவும் அந்த இடத்துல கோன்சைட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் இந்த ஏரியாவில் அட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சரிங்களா? அடுத்து டெய்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் broken and retested. ப்ரைஸ் க்ளோஸ்ட் below டெய்லி 50 EMA. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். இதுதான் டெய்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், லைக் இமீடியட் சப்போர்ட். ப்ரைஸ் இது பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு ரீடெஸ்ட்டும் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயும் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரிகர் கண்டிஷன்ஸ். கரண்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு இமீடியட் சப்போர்ட் இருக்குது டெய்லியோடது. இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், இக்னோர் பண்ண முடியாது. அண்ட் ஹவர்லி ட்ரெண்ட் லைன் அண்ட் ஹவர்லி 50 EMA ட்ராவலிங் அட் சேம் ஃப்ளாட்டன்சி. ஓகே, ஹவர்லி ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் ஹவர்லி ட்ரெண்ட் லைன் 50 EMA. கரெக்ட், ரெண்டும் சேம் லேட்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு டெய்லி சப்போர்ட்டுங்காட்டி இந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு ரியாக்ஷன் நடக்கலாம், இல்லை பிரேக் டவுனும் ஆகலாம். இன்கேஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் அகெயின் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். கீழே டார்கெட் இருக்கும். சேம் பாயிண்ட் தான் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணது தான். இன்கேஸ் இங்கேருந்து டைரெக்டாக ரியாக்ட் ஆகி 50 EMAவும் ஹவர்லி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் ஆகி ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா ஷார்ட் யாராச்சும் வச்சுருந்தால் கவர் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் இன்கேஸ் அது ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் டர்ன் ஆயிடுச்சுன்னா, இந்த சப்போர்ட்டையும் பிரேக் ஆச்சுன்னா நியூ ட்ரேடுக்கு அது ஒரு நல்ல என்ட்ரி அமையும். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு HCL Tech. ஓகே, ட்ரிகர் கண்டிஷன்ஸ், weekly RSI divergence and price momentum loss. Weekly support trend line broken and closed. Double top in weekly. So மந்த்லியில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சேம் லைக் மற்ற ஐடி ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். லைக் டெக்கம் இன்வெர்டட் ஹேமர், லைக் அனதர் இன்வெர்டட் ஹேமர் லைக் கைண்ட் ஆஃப் டோஜி, அப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் கைண்ட் ஆஃப் கேண்டில், இப்போ ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுதான் டெக் HCLோட மந்த்லி நிலவரம். வீக்லி எடுத்துக்கிட்டோம்னா எஸ், கைண்ட் ஆஃப் அ டபுள் டாப். இதையும் நாம் பார்க்கணும். அப்புறம் என்ன நம்மளுக்கு படுற வீக்லி RSI டைவர்ஜன்ஸ் அண்ட் ப்ரைஸ் மொமெண்டம் லாஸ். RSI டைவர்ஜன்ஸ் இதுதான் நம்மளோட RSI டைவர்ஜன்ஸ். க்ளோசிங் பேஸில் எடுத்தால் ப்ரைஸ் மொமெண்டம் லாஸ் இருக்குது இந்த இடத்துல. அதாவது இங்கே வந்த மொமெண்டம் ப்ரைஸ் அதோட கொஞ்சம் மேலே போனால் அதுக்கு பக்கத்தில் இருந்தப்போ கூட
இல்லை, விச் மீன்ஸ் மேலே போக போக பையை சப்போர்ட் பண்ணணும், ஆனால் சப்போர்ட் பண்ணல, அதுதான் அர்த்தம். அதனால் ப்ரைஸோட மொமெண்டம் கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் பிலோ டெய்லி 50 EMA, டெய்லி இமீடியட் சப்போர்ட் லைன் ப்ரோக்கன். ஓகே, நம்ம டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து 50 EMAக்கு கீழே வந்துருச்சு ஆல்ரெடி. இந்த ஏரியா பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் டெய்லி இமீடியட் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கன். ஸோ இதுதான் இமீடியட் டெய்லியோட இமீடியட் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இந்த ஏரியா, அது ப்ரோக்கன் அண்ட் க்ளோஸ்ட். அதுதான் இங்கே கான்செப்ட்டு. இதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரைஸ் டு டெஸ்ட் இமீடியட் டெய்லி சப்போர்ட் ஆஃப் 940 ரேஞ்சஸ், போஸ்ட் தட் இட் கேன் டெஸ்ட் 905. இதுக்கு இங்கே இமீடியட் சப்போர்ட் எங்கன்னா சேம் இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு கரண்ட் லெவலில் இருக்குது. அரவுண்ட் 940 இந்த ரேஞ்ச், 940-43 அந்த ரேஞ்சை ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஹவர்லிக்கு மாற்றுங்க. ஹவர்லியில் மாற்றி ட்ரெண்ட் போடுவோம். எதர் ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா செல் பண்ணலாம். இல்லை ட்ரெண்டை ரீடெஸ்ட் ஆகிட்டு இமீடியட்டாக ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, லைக் இந்த ட்ரெண்ட்லேயும் ரீடெஸ்ட் ஆகிட்டு அட் த சேம் டைம் ஒரு இமீடியட்டாக ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, அதுவும் பிரேக் ஆச்சுன்னா அங்கேயும் ஷார்ட் போடலாம். ஏன்னா இங்கே ஷார்ட் போகிறவங்களுக்கு இமீடியட்டாக டார்கெட் ஃபஸ்ட்டு இங்கே பாதி ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட் டு காஸ்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டைமில் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ரேஞ்ச் 902 இந்த ஏரியா உங்களுக்கு, அதுதான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட். தெரியுதுங்களா? இந்த ஏரியா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும், லைக் 902. இங்கே ஆல்ரெடி ஒரு 2 தடவை ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ரேஞ்சில். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்கு லாஸ்ட் இயர் அக்டோபர். ஸோ இது வந்து ஒரு வேலிட் லெவல், அது வரைக்கும் நம்ம ப்ரைஸை ஹோல்ட் பண்ண முடியும். இன்கேஸ் வீக்லி பார்த்தோம்னா வீக்லி 50 EMA டச் பண்ணுறதுல கொஞ்சம் டவுட்டு, பட் மேபி இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் அண்ட் ட்ரிகர் கண்டிஷன்ஸ் ஃபார் HCL. கோட்டக் பேங்க் அதுவும் இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். கோட்டக் பேங்க் டபுள் டாப் அண்ட் வீக்லி ப்ரைஸ் கான்சல்டேட் நியர் மந்த்லி சப்போர்ட் ரேஞ்ச் அண்ட் ப்ரோக் டவுன் தி கன்சல்டேஷன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வீக்லியில் ப்ரைஸ் வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ஜென்ரலாக சொல்லணும்னா இந்த ஏரியா தான் லைக் கரண்ட் லெவல்னு சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்கு அண்ட் அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது வந்து வீக்லிலேயே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்க வேண்டியது, முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரைஸ் சப்போர்ட்டை அடிச்சதுன்னா அங்கேருந்து உடனே ரிவர்ஸ் ஆகணும். ஒன்லி தென் பையர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். இப்போ ப்ரைஸ் சப்போர்ட் அடிச்சுட்டு கன்சல்டேட் ஆகுது அப்படின்னா செல்லர்ஸ் ஆர் ஏபிள் டு ஹோல்ட் த ப்ரைஸ் லோவர். அதுதான் உண்மை, அதுதான் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இதை டெய்லியில் பார்க்கும்போது இந்த கன்சல்டேஷன் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இதுதான் இந்த கன்சல்டேஷன், டெய்லியோட கன்சல்டேஷன் தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ணுறது. இதுதான் கன்சல்டேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 24th மார்ச்லேருந்து 16th ஏப்ரல், கிட்டத்தட்ட ஒரு மாதம், ஜஸ்ட் ஒரு 1 வீக் பெண்டிங் உள்ள 3 வீக்ஸாக ப்ரைஸ் கன்சல்டேட் ஆகிட்டே இருக்குது. கன்சல்டேட் ஆக ஆக உங்களுக்கு 50 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் நடந்திருக்கு. இந்த கன்சல்டேஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 செஷன்ஸில் பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணி கீழே தான் வந்திருக்கு. அட் த சேம் டைம் ஃப்ரைடே மேலே போக ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு டோஜி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரைஸ்னால் இந்த டெய்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியல, க்ளோஸ் பண்ண முடியல. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு ஒரு இண்டெசிவ் கேண்டிலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரைடே நிலவரம் மட்டும்தான். பட் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது ஆஃப்டர் திஸ் கன்சல்டேஷன் ப்ரைஸ்னால மேலே போக முடியல. அதுதான் இது நம்மளுக்கு சிம்பாலிக்காக சொல்லுது. ஸோ இதுலேருந்து ப்ரைஸ் ஃபர்தராக கீழே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, சேம் இப்போ ஹவர்லியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்.
ஹவர்லியில் பார்த்தீங்கன்னாலும் அதே கோயின்சிடன்ஸ் நமக்கு தெரியுது. டெய்லி ட்ரெண்ட் லைனும் ஹவர்லி 50 மூவிங் ஆவரேஜையும் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வர ட்ரை பண்ணுது. இதுதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட், அது ஆல்ரெடி ப்ரோக்கன். 15 மினிட்ஸில் பார்த்தா தெரியும். எஸ், இந்த சப்போர்ட் ஆல்ரெடி ப்ரோக்கன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக வந்துட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஹவர்லி 50 மூவிங் ஆவரேஜ்க்கும் கீழே இருக்குது. இது ரேடரில் வச்சுக்க வேண்டிய ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி இது ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ வீக்லி கேண்டில்ஸ் ஆர் நாட் ஹெல்த்தி, அதை நம்ம கன்சல்டேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். அப்புறம் டெய்லி கேண்டில் ரிஜெக்ஷன், அது டெய்லி ரெசிஸ்டன்ஸ் லைன், ட்ரெண்ட் லைன், இதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் 50 EMA டர்ன் டுவர்ட்ஸ் 4 o'clock, மந்த்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அண்ட் மந்த்லி 50 EMA ட்ராவலிங் ஆன் சேம் லைன். ஓகே, இது நம்ம பார்க்க வேண்டியது. இது பார்த்துட்டு நம்ம 50 மூவிங் ஆவரேஜ் எப்படின்னு பார்ப்போம். மந்த்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இப்போ லாஸ்ட் இயர் கிராஷ்க்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது, அதுதான் இந்த சப்போர்ட். தெரியுதுங்களா? இதுவும் 50 மூவிங் ஆவரேஜும் கிட்டத்தட்ட சேம் லைனில் வந்துட்டுருக்கு. ப்ரைஸ் ஃபர்தராக நெக்ஸ்ட் மந்த்லேயோ, இந்த மந்தில் பாதி நெக்ஸ்ட் மந்தில் பாதி கீழே வரும்போது ஈஸியாக 50 மூவிங் ஆவரேஜை அவங்களால டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 50 மூவிங் ஆவரேஜ் டெஸ்டிங்கும் இந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு ஒரே இதில் மேட்ச் ஆகிருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ நம்மளுக்கு முதலே தெரிஞ்ச மாதிரி பேசிக் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் ஆக்ட் அஸ் கரண்ட் சப்போர்ட். அதுபோக இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில், அது 3rd August. அதுவும் மேபி வீக்லியில் பார்த்தா நமக்கு தெரியும். எஸ், வீக்லியில் பார்த்தா தெரியுது. பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸையும் இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸில் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் கீழே வரக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது ஒன் ஆஃப் த வெயிட்டட் ஸ்டாக் இன் Nifty 50. ஸோ நம்ம அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபேக்டரில் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி கீழே வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது நம்ம பியூர் டெக்னிக்கலாக தான் பார்க்குறோம், நியூஸ் பேஸ்ட் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் ப்ரைஸ் மேலே போய் இந்த ஹவர்லி கேண்டில் லைக் இந்த டெய்லி ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா செல்லர்ஸ் ஹேவ் டு கம் அவுட், பையர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல் அகைன். ஏன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் ரியாக்ட் ஆகி பிரேக் ஆகுது. ஸோ ஆப்வியஸாக அதை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். லைக் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி செல்லிங் சைடுக்கு இந்த மாதிரி கன்சல்டேஷன், ப்ரோக் டவுன் ரீடெஸ்ட், அகைன் டெய்லி ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட்டு, 50 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். பட் நம்ம அதை லைக் ஒரு பையர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம அதை வாட்ச் பண்ணிவிட்டு தான் ஒரு என்ட்ரி எடுக்கணும். நம்ம எப்படி செல்லிங்க்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் தேடுறோமோ, இப்போ பையர்ஸ்க்காக இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு வெயிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு வெயிட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் பிரேக் ஆச்சுன்னா அவங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன, இந்த சப்போர்ட் லைனையும் சப்போர்ட் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவர்சல். லைக் பையர்ஸ் உள்ள பம்ப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட். அதுதான், ஏதாச்சும் ஒரு சைடு என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க செல்லிங் போகிறது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் மாறிச்சுன்னா டக்குன்னு நம்ம பையிங் ஃபஸ்ட்டு செல்லிங் எக்ஸிட் ஆகணும். அப்புறம் ஒரு பையிங்க்கான கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் மேபி ஒரு ஹை ஃபார்மேஷனில் தெரிஞ்சதுக்கப்புறம் பையிங் போகலாம், தப்பே இல்லை. இதுதான் கொட்டக்கு உண்டான அனாலிசிஸ். ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் 50 மூவிங் ஆவரேஜ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். டுவர்ட்ஸ் 4 o'clock நம்ம முதலே சொல்லியிருக்கிறது தான். 50 மூவிங் ஆவரேஜோட கரண்ட் ஏரியா அது லைக் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு இதை சுற்றி ஒரு கிளாக் மாதிரி இமேஜினரி கிளாக் போட்டுக்கோங்க. இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் 3 o'clock அப்படி இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் அது வந்து ஒரு கன்சல்டேஷன் மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே ப்ரைஸ் 4 o'clock ஆர் 5 o'clock ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட். அதே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2 o'clock ஆர் 1 o'clock ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட். ஆஃப்டர் 2:30 till 3:30 லைக் க்ளோஸ் டு 4 வந்து கன்சல்டேஷனாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனிதிங் பிலோ தட் உங்களுக்கு வந்து அது இதாக தான் இருக்கும், லைக் டவுன் ட்ரெண்ட். எனிதிங் அபவ் தட் அது வந்து அப் ட்ரெண்ட் டினோட் பண்ணும். இதுதான் 50 மூவிங் ஆவரேஜோட ஐடியா, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. 50 மூவிங் ஆவரேஜ் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்
ஸ்விங் டினோட் பண்ணுற மூவிங் ஆவரேஜ் தான். லாங் டேர்ம் ட்ரெண்டை டினோட் பண்ணுறது எப்பவுமே 200 மூவிங் ஆவரேஜ். அது நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் மெயினாக ஸ்விங்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ 50 மூவிங் ஆவரேஜ் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல்ஸ் ட்ரேடிங் ஸ்டைல். மேபி இன்வெஸ்டராக இருந்தால் 200 மூவிங் ஆவரேஜ் பார்க்குறது நல்லது. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ். லைக் இன்னும் நான் ஸ்கிரிப்ஷனில் அனலைஸ் பண்ணுவேன் ஃபார் தி டே. இன்கேஸ் இதை விட நல்ல என்ட்ரி கிடைக்கிது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு ஸ்கிரிப்ட் கூட பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ரேடாரில் இருக்கிறது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 2-3 வீடியோஸாக பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். அது இல்லாமல் எங்கிட்ட இது ஓப்பன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜீல் தான். அரவுண்ட் மே கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். ஐ வென்ட் ஃபார் அ ஷார்ட் 193.20 ரேஞ்சில் போனேன். ஐ திங்க் ஃப்ரைடே க்ளோசிங் வாஸ் சம்வேர் 188 பாயிண்ட் சம்திங். லைக் நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட் சார்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். எதாக இருந்தாலும் ஐ வில் அப்டேட் எப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படிங்கிறத பார்ப்போம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் லைக் பேசிக்காக ஜஸ்ட் ஹரிசான்டல் லைன் மட்டும் போடுறது அப்படி மட்டும் கிடையாது. நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம், அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அலாங் வித் டைனமிக் சப்போர்ட், அதாவது இந்த மாதிரி பேரலல் சேனலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதையும் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் சப்போர்ட் ஏரியானா என்ன, சப்போர்ட் பாயிண்ட்னா என்ன, எந்த ட்ரெண்டில் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தேங்க்யூ.